ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் லிக்விடிட்டி ஸ்வீப்னா அது இதுதான். இங்க பாருங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா. ஸோ எனக்கு இப்படியே ஸ்வீப் பண்ணல, மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பனிங் ஆயிருக்கு கரெக்டா. ஆனா செல் ஆகணும்னு நினைச்சிருந்தா இங்க இருக்க எந்த ஃபேர் வேல்யூ கேப்லயும் உங்களுக்கு செல் ஆயிருக்கலாம் கரெக்டா. ஆனா பாருங்க, ஃபுல்லா கிரீன் கேண்ட்லாம் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்க வந்து ஒரு ஸ்வீப் பண்ணி செல் ஆயிருக்கு கரெக்டா. இப்போ இதுல நீங்க என்ட்ரி எடுத்திருப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா, நான் பர்சனலா என்ட்ரி எடுத்திருக்க மாட்டேன். ஓகே, ஏன்னா இப்போ நான் 5 மினிட்ஸ் போய் பார்த்தேன்னா எனக்கு இங்க செல் ஃபேர் வேல்யூ கேப் எங்கேயுமே இல்லை. ஸோ நான் இங்க என்ட்ரி எடுத்திருக்க மாட்டேன். இதுவே இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்ல ட்ரேட் பண்றவங்க இங்க பாருங்க, இதை வந்து இன்வெர்ஸ்னு மார்க் பண்ணி இங்க ஒரு செல் என்ட்ரி போயிருக்கலாம் கரெக்டா. பட் நான் பர்சனலா இந்த இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் யூஸ் பண்ண மாட்டேன், வேற மெத்தட் ஆஃப் இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கேயும் நான் வந்து எந்த என்ட்ரியும் போயிருக்க மாட்டேன். ஸோ இப்போ நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இதை ஒரு ஃபேக் பிரேக் அவுட்னு என்ட்ரி போயிருக்கலாம், இல்லை இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்பில் ட்ரேட் பண்ணுறவங்க கூட ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொசிஷன் வைக்கிற மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு இதுவாக தான் இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு செல் ஃபேர் வேல்யூ கேப்பில் எப்படி செல் ஆகும்னு மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பை ஃபேர் வேல்யூ கேப்பில் வந்து பை ஆகும் கரெக்டா. ஆனால் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன இல்லைன்னா, ஜஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப் இருந்தாலே நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபேர் வேல்யூ கேப் ஃபிபனாக்கி ட்ரா பண்ணுவீங்க ஸ்விங்குக்கு, இங்கே இருக்க எந்த ஃபேர் வேல்யூ கேப்பையும் சூஸ் பண்ண மாட்டீங்க. இங்கேயும் ஃபேர் வேல்யூ கேப் இல்லை, இங்கே ஒண்டி தான் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஸோ இங்கே வந்தால் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து இந்த ட்ரேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்க ஒரு ரிவர்சல் சைன் இருக்கா. அப்போ என்ன பண்ணுவீங்க, லோவர் டைம் ஃப்ரேம் போகிறீங்க. ஏதாச்சும் பை ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கா பாருங்க, ஒரு பை ஃபேர் வேல்யூ கேப்பும் இல்லை. ஸோ இந்த என்ட்ரி நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லா என்ட்ரிஸும் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க, அது கண்டிப்பாக இம்பாசிபிள்.